பருப்பு ஊற்றியாச்சுங்க சாம்பாரில். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா புளி ஊற்றிட்டு இறக்கலாம். கொதிச்சிச்சுங்க. இப்போ புளி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க சாம்பார். சாம்பார் நல்லா கொதிச்சிச்சுங்களா? இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பொடி, அது ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறக்கிக்க வேண்டியது. சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் சாம்பார். டிஃபனுக்கெலாம் நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, சாப்பாடு, ஹோட்டல் சாம்பார் நிறைய இருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். வாங்க நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் பொரியல் பார்க்கலாம். கடாய் காயட்டும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அவசரத்துக்கு நான் ஊற்றிட்டேன். எண்ணெய் காய்ஞ்சிட்டு கடாய் போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் இது சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சது. நீங்களும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதான் அதில் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா கூட போயிடும். எண்ணெயில் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்புறமா நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே சுருங்க வதங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் சாம்பாருக்கு நல்லா காம்பினேஷன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காய் காலிஃப்ளவர் ஒரு பாத்திரம் உண்டா ஃபுல்லாக செஞ்சால் கூட காலியாகிடும் வீட்டில். காலிஃப்ளவர் சீசன் வரும்போது நிறைய செஞ்சு பார்க்குறாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதில் உப்பு போட்டுக்கோங்க தேவையான. நேரம் அப்படியே வேகட்டும். சரிங்களா? ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு 2 தோசை போட்டுட்டு சாம்பார் கொடுக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பேக் ரெடிங்க. சாப்பாடு, சாம்பார், என்னது காலிஃப்ளவர் பொரியல், இது தயிர். சாப்பாடு, குழம்பு, பொரியல், தயிர், தண்ணி. இன்றைக்கி லஞ்ச் பேக் ஓவர். அவ்வளோதான்.